ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, சிதம்பரம் ராமலிங்கம் வள்ளலாரை குறித்த ஒரு அற்புதமான தகவலை உங்களோடு கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது என்னென்னா, நாம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜை அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி ராமலிங்கம் நம்முடைய வள்ளலார் அவர்கள் ஒரு மெசேஜை ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார் அவர்கள் ரத்தினம் முதலியார், புதுவெளியில் உள்ள வேலு முதலியார் போன்றவர்களுக்கு தன்னுடைய கடிதம் மூலம் அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கி ஒரு முதல் கடிதத்தை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த கடிதம், நிறைய கடிதங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கடிதத்தை, அதாவது லெட்டர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த லெட்டர்ஸ் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கம்மி தான். அதனால் நமக்கு மெயில், வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் மாறி போச்சு, மெசேஜ் அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த கடிதம் எழுதுவது ரொம்ப குறைவாகிவிட்டது. சரி, அந்த பீரியடில் அது என்ன பீரியட்னா, காலயுத்தி வைகாசி 16 அன்னைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரு நம்முடைய சிதம்பரம் ராமலிங்க அவர்கள். சரி, என்ன எழுதுகிறாரு, எதுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மெசேஜ் நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிறோன்னா அவருடைய மனநிலை என்ன நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய இயற்கையாகவே ஒரு ரியாலிட்டியில் நம்முடைய சிதம்பரம் ராமலிங்கம் அவர்கள், வள்ளலார் அவர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்தது, எப்படி அதை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்றதுனால இந்த பதிவை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். பிறகு நிறைய விஷயங்கள் அந்த ஒவ்வொரு கடிதத்துலையும் எழுதியிருக்கு. நம்ம பார்க்க போகிற ஒரு கடிதம், முதல்ல ஒரு லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படின்னு போட்டுட்டு சிவமயம் அப்படின்னு எழுதுறாரு. எல்லா லெட்டர்ஸ்லையும் அவர் அப்படி தான் எழுதுறாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவமயம் அப்படின்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு நான் படிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேலும் உண்டாவதாக. இந்த கடிதம் கொண்டு வருகின்ற சி. குமாரசாமி பிள்ளை படிக்க வேண்டுமென்று விரும்புகின்றபடியால் அவனுக்கு எந்த விதத்தில் படிப்பித்தால் படிப்பு வருமோ அந்த விதத்தில் படிப்பிக்க வேண்டும். சரி, இதை முடிச்சுட்டு அடுத்தது, சிரஞ்சீவி நமசிவாயத்துக்கும் இதுவே, இது விஷயத்தில் விரித்து எழுதுவது உனக்கு மனம் சலிக்கும் என இந்த மட்டில் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, உன்னுடையவும் திருவேங்கட முதலியார் முதலானவர்களுடையமான விபவ மேஷங்கள் தெரிவிக்க வேண்டும். மேலும் தெற்கு வீட்டுக்கார அம்மாளுக்கு என் வந்தனத்தை குறிப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதுகிறார். அதுக்கு பிறகு, மற்ற சங்கதிகளை பின்பு தெரிவிக்கின்றேன். நானும் இன்னும் 2 மாதத்தில் வருகின்றேன். வேணும் சிரஞ்சீவி அப்படின்னு போட்டுட்டு, சிரஞ்சீவி முருகப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சகல பாக்கியம் புத்திர சம்பத்தும் தீர்காயிலும் மேலும் உண்டாவதாக அப்படின்னு எழுதிட்டு மறுபடியும், சிரஞ்சீவி குமாரசாமி அவ்விடம் வருகின்றபடியால் அவனுக்கும் படிப்பும் முயற்சியும் ஊதியமும் உண்டாகின்ற வகை எவ்வகை அவ்வகை ஆராய்ந்து கூட்ட வேண்டும். மறுபடியும், இதுவன்றி உனக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்னென்றால், பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றந்தழுவலும் அவசியம் சுழு சாரிக்கு வேண்டும் என்பது நீ மாத்திரம் அடிக்கடி கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், நீ இப்போது முன் மாப்பிள்ளை அல்ல, புது மாப்பிள்ளை. எம்போல்வர் மேல் ஞாபகம் இராது, ஆதலால் ஞாபகப்படுத்தினேன். நானும் சில மாதத்தில் வருகிறேன். வேணும் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவர் எழுதின ஒரு ஸ்டைல், வார்த்தைகளை பழைய வார்த்தைகள். ஆக்சுவலி அவர் சிரஞ்சீவின்னு சொல்கிறாருன்னா அவர் வாழ்த்து சொல்கிறார். அதாவது நீண்ட நாள் நீ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
ஸோ அதை தான் அந்த வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள். சமுசாரி அப்படின்னா என்னென்னா இல்லற வாழ்வு நடத்துகிறவன். இது மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம். சரி, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இதில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு விஷயத்துக்கு என்ன மீனிங் என்னென்னா, அவர் என்ன ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா, வள்ளலார் நாம் என்ன அவர்கிட்ட கற்றுக்கலாம், ஒரு லெட்டரில் என்ன அவருடைய குணம் எப்படி இருக்குன்னா, வள்ளலாருடைய உதவும் மனப்பான்மை இந்த கடிதத்தில் அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி பிடிச்சி காமிக்குது. அவருடைய உதவக்கூடிய மனநலம் எப்படிப்பட்டது அப்படின்னு இதில் தெளிவாக தெரியுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவ தன்னிடம் பணம் இல்லைனா கூட பிறரிடம் அவர்களுடைய நிலையை எடுத்து கூறி அவங்களுக்கு உதவி பெற்று உரியவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது வள்ளலாருடைய ஒரு உயர்ந்த மனம் இதில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நமசிவாயம் குமாரசாமி அப்படின்றார். இவருடைய படிப்புக்கும் பொருளுதவிக்கும் செய்ய வேண்டிய அந்த ரத்ன முதலியாருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஸோ இவரை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் என்னென்னா, பல வருஷங்களுக்கு முன்பு வள்ளலார் எழுதின ஒரு எழுத்து வார்த்தைகள் ரத்தின முதலியாருக்கு எழுதி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறார். அவருடைய மனநலம் இதில் நிறைய விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது. எழுதி முடிச்சுட்டு இங்கனம் சிதம்பர ராமலிங்கம் அப்படின்னு முடிக்கிறார். இது வள்ளலார் எழுதின ஒரு முதல் கடிதம். ஸோ இந்த கடிதத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கூட எனக்கு. அவர் எழுதின கடிதமா அப்படின்னு படித்து பார்த்தேன். தமிழ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஒரு பர்சன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க மனநலம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வள்ளலாருடைய மனநலம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். ஸோ அடுத்தது இன்னும் 2வது கடிதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த கடிதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்தேன். நீங்கள் என்ன அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, எப்படி அவர் அந்த அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயங்களை எப்படி அழகாக அதை சொல்கிறாரு அப்படின்னு என்கிட்ட இல்லை, ஆனால் அதை செய்ய சொல்கிறாரு. அடுத்தவங்ககிட்ட எவ்வளோ அழகாக அதை சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்த நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அவர் என்ன விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்போம். நன்றி. அடுத்த பதிவில் 2வது கடிதத்தை பார்க்க போகிறோம். ஸோ வள்ளலாரை பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறேன். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ வள்ளலாரை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வள்ளலார்னு இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் வள்ளலாரை பற்றி நிறைய தியானங்கள் வள்ளலார் குறித்த பல விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். மிக்க நன்றி. இதை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் சொல்லுங்கள், வள்ளலாரை பற்றி அடுத்த கடிதம் போடலாமா இல்லை இதோட நிறுத்திக்கலாமா? சில பேருக்கு போர் அடிக்கும், பிடிக்காது. நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கடிதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி.